ஊடகவியலாளர் சந்திப்புகள் காரணமாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து தொழிற்சங்கங்களும் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளன. தொண்டமானின் தொழிற்சங்கம் மாத்திரம் இணக்கத்திற்கு வந்திருக்கவில்லை. எனினும் தொண்டமானும் நேற்று அந்த சம்பளத்திற்கு இணங்கினார். அது 620 ரூபாய் அல்ல, 730 ரூபாய். ஊடகவியலாளர் சந்திப்புகள் காரணமாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் ராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். ஊடக சந்திப்புகள் காரணமாகவே இது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. 2 வருடங்களுக்கு ஒருமுறையே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தீர்மானிக்கப்படும். 2010 மார்ச் மாதம் இதனை மேற்கொள்ள முடியாமல் போனது. 1000 ரூபாய் தருவதாக தொழிற்சங்கம் ஒன்று வாக்குறுதி அளித்தமையே அதற்கு காரணம். தேர்தல் காலங்களில் பல்வேறு விடயங்களை கூறினர். எனினும் 1000 ரூபாய் தருவதாக அரசாங்கம் என்ற வகையில் நாம் எங்கும் கூறவில்லை. இதனை தொழிற்சங்கம் ஒன்று தருவதாக கூறியது. அங்குதான் பிரச்சினை ஆரம்பித்தது. வழங்க முடியாத தொகைக்கு வாக்குறுதி அளித்தமையினாலேயே பிரச்சனை ஏற்பட்டது. வாக்குறுதி அளித்தவர்கள் என்று வேறு எங்கோ. 1000 ரூபாய் வழங்க முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். தேயிலை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது இலங்கைக்கு மாத்திரமுள்ள பிரச்சினை அல்ல, சர்வதேசம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினை. எண்ணெய் விலை காரணமாக ரப்பர் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் இதில் தலையிட்டு அவர்களின் கோரிக்கையை முன்வைத்தனர். எனினும் வழங்குவது தொடர்பில் அவர்களுக்கு அளவுள்ளது. எதிர்காலத்தில் தேயிலை, ரப்பர் விலை அதிகரிக்குமாயின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு நிறுவனங்களிடம் கோர முடியும். තේමිල වැඩි වුණොත් රබර් මිල වැඩි වුණොත් අපිට පුළුවන් සමාගම් වලට බල කිරීමක් කරන්න තව වැටු ප්‍රමාණය වැඩි කරන්න. இணக்கம் காணப்பட்டுள்ள சம்பள முறைமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். 730 ரூபாய் நாளாந்தம் என்ற முறைமைக்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். அதாவது 6 நாட்களுக்கு வேலை வழங்கப்படுமாயின் நாளொன்றுக்கு 730 ரூபாய் அடிப்படையில் வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டது. இதன்படி 500 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொண்டுவரப்படும் கொழுந்தின் அடிப்படையில் 140 ரூபாய் சம்பளத்தில் சேர்க்கப்படும். அதாவது 15 அல்லது 16 கிலோ கட்டாயம் கொண்டுவரப்பட வேண்டும். இது தவிர சந்தை பெறுமதிக்கு அமைய 30 ரூபாய் வழங்கப்படல். அத்துடன் வருகையை அடிப்படையாக வைத்து 60 ரூபாய் வழங்கப்படும். 75 ரூபாவை அவர்கள் கோரியிருந்தாலும் நேற்று 60 ரூபாவுக்கு இணங்கினர். அனைத்தும் சேர்த்தால் 730 ரூபாவாகும். இதனைவிட தொழிலாளர் ஒருவருக்கு 75 ரூபாவை ஊழியர் சம்பள நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கு தேயிலை நிறுவனங்கள் வழங்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஊழியர் ஒருவருக்கு 805 ரூபாய், 730 ரூபாய் தொழிலாளரின் கைகளில் கிடைக்கும். இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் வேலை நாட்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டியுள்ளது.